உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு அது சில பேர் அந்த வேலையை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையைத்தான் தெரிந்து பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. அதை வச்சிடும். நான் சொன்னது என்னென்னா, இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத பேச்சு இன்றைக்கி தாவேகாவிற்கு எல்லா தரப்பிலிருந்தும் சினிமா ரசிகர்கள் மத்தியில், இந்த ரசிகர் அந்த ரசிகர் கிடையாது, எல்லா ரசிகர்களுடைய மத்தியில் இருந்தும் அவங்களுக்கான ஆதரவு, அவங்களுக்கான ஓட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் போயிட்டு ஏங்க ரஜினியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? அவர் ஏதாவது ஒன்று வந்தாரா? எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு வலுவான தலைவரை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்த பொழுது திமுக குடும்பத்தால் ரஜினி மிரட்டப்பட்டதால் அந்த முடிவை அவர் மாற்றிக்கிட்டாரு. எங்கள் தலைவர் மன வலிமை மிக்கவர், பயப்பட மாட்டார் அப்படின்னு தேவையே இல்லாத அந்த சீனில் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கொண்டு வந்தீங்க? ரஜினிகாந்திற்கும் தளபதி விஜய்க்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன் டு ஒன் எந்த டிபேட்லையும் கலந்துக்கிட்டு கிடையாது. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கையெழுத்து போட்டு அறிக்கையை கொடுத்தது கிடையாது. ஒரு வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அப்படி லேசாக பற்ற வச்ச ஒரு விஷயம்தான் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்தை. காரணம் என்னன்னா, அடுத்தடுத்து விஜய் படத்தில் நம்ம நடிக்கலாம். ஏன்னா சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறத விட விஜய் படத்தில் நடித்தா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும், ஃபேன்ஸ் நமக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா நாம் என்னையா சுப்ரீம் ஸ்டாராக இருந்தோம், சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம், இப்படிலாம் இருந்தோம், ஒரு காலத்தில் சூப்பர் ஹீரோவாக இருந்தோம், இப்போ இவர் படத்தெல்லாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது, இவர் வேறு அரசியலுக்கு வரப்போகிறன்றாரு, இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பற்ற வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு பண்ணதாக கூட இருக்கலாம். அந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து அது இதுன்னு மாறி ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரஜினி உண்மையிலே அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு வேளை ஏன்னா இவர் ஆதவர்ஜனா என்னன்னு தெரியாமல் பேசிட்டார். ஒரு காலத்தில் நம்மளை இதே தமிழக அரசியலில் அரியணையில் முதலமைச்சர் அப்படின்ற அந்த அரியணையில் நம்மளை தூக்கி அப்படி உட்கார வைக்க காத்துட்டு இருந்தாங்க. நமக்கு வேணாம், காலம் நேரம் முடிவு பண்ணிக்கிட்டோம், ஆண்டவன் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறேன், நான் அவனுடைய கையிலே விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம வந்துட்டோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டோம் இந்த அரசியலுக்குள்ளே போகாமல். ஆனால் இந்த நம்மளோட வயசில் குறைவான இந்த தம்பி ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறாப்புல, ஒரு உச்சத்தில் இருக்காப்புல, அந்த சம்பளத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய எதிர்த்து பேசிகிட்டு இருக்காப்புல, எவ்வளோ பெரிய தில்லு வேணும் அப்படின்னு ரஜினி உண்மையிலே அதை நினச்சி வெளியே சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு மனசு வந்திருக்கும், யாராக இருந்தாலும் இப்போ நமக்கே இல்லாத துணிச்சல், இப்படியாப்பட்ட ஒரு துணிச்சல் இருக்குது, நல்லா இருக்கட்டும், ரைட்டு, ஓகே அப்படி மனசுக்குள்ளே இருக்கலாம். இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் ரஜினி மேட்டரை இழுத்து விட்டீங்க ஆதவர்ஜனா? ஏன் உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? ஏங்க, நான் சிகப்பு மனிதன் ஒரு படம், அந்த படம் ஒரு இந்தி படத்துடைய ரீமேக். பூர்ணச்சந்தர் ராவ் அதனுடைய ப்ரொடியூசர். ரஜினி கால்ஷீட் அவர்கிட்ட இருக்குது, ரஜினி செம்ம பீக்கில் இருக்கார். பூர்ணச்சந்திர ராவ் யாருன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நான். அஜித் அறிமுகமான பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் உண்மையாக அஜித்தை அறிமுகப்படுத்தியது பூர்ணச்சந்திர ராவ் தான். மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர். சமீபத்தில் கூட அவர் கூட க்ரீன் பார்க் அப்படின்ற ஒரு ரெசார்ட் ஒன்று குடகு, கர்நாடகா குடகுல திறந்து கட்டியிருந்தார். அதை ரஜினி போய் திறந்து வச்சிருந்து பழைய நினைவுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவருடைய முதல் படத்தில் நான் எப்படி நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த நேரம் அவருக்கு பிடிச்சமான ஏதோ ப்ளூ பிராண்டு ஒரு சரக்கு, அது சரக்குலாம் அடிக்காதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் ஓப்பனாக பேசக்கூடாது ரஜினி, அதை கேஸாக வாங்கிட்டு குவிச்சிட்டாரு அந்த அன்பில். அப்படியேப்பட்ட ஒரு அன்பு படைச்சவர் தான் பூர்ணச்சந்தர் ராவ் அப்படின்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நான் சிகப்பு மனிதன் அந்த படம், அது பேர் வைக்கல, ஒரு இந்தி படத்தோடைய ரீமேக்கு ரைட்ஸ் வாங்கியாச்சு, யாரை டைரக்டராக போடலாம் அப்படின் போது தயாரிப்பாளர் தரப்பில் யாரோ ஒரு பேரே சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி அந்த சமயத்தில் பெரிய பீக்லாங்களும் கூட இல்லை. எஸ் ஏ சந்திரசேகர் அவர் விஜயகாந்த் வச்செல்லாம் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜயகாந்தே இப்போ வளர்ந்துக்கிட்டு வராரு. அப்போ ரஜினி சொன்ன அந்த டைரக்டர் பேர் எஸ் ஏ சந்திரசேகர். உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்றார் பூர்ணச்சந்த். நிச்சயமாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கு, அது ஒரு ராபின்ஹுட் கதை, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு மிக சரியான நபர் அப்படின்னு. எஸ்ஏசிக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. சென்னையில் இருக்கிற அவங்க ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ணி, ஆக்சுவலாக அதில் முதல்ல ரஜினி டபுள் ஆக்ஷனில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு பாக்கியராஜ் உள்ளே கூட்டின்னு பாக்கியராஜ் வந்த பிறகு அது பெரிய படமாக மாறிச்சு. அந்த ஸ்கிரிப்டில் பாக்கியராஜெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி
ரஜினியோட மிக தீவிர ரசிகர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர், விஜயோட அப்பா. இதெல்லாம் தெரியல. ஏங்க செவாலியா சிவாஜி விருது சிவாஜிக்கு கொடுக்குறாங்க. எங்கே? சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில். சிஎம் யார்? ஜெயலலிதா அம்மா. சிஎம் வச்சுக்கிட்டு அங்கே ரஜினி பேசின பேச்சு இருக்குல்ல, இப்போ மாதிரி ஊடகங்கள், இப்போ மாதிரி யூடியூப் சேனல்கள், இப்போ மாதிரியான சோஷியல் மீடியா இருந்ததுன்னா அது வைரலாகி மில்லியனில் போயிட்டு இருக்கும். அப்போ பிரிண்ட் மீடியா தான். யாருமே எதிர்பார்க்கல. அந்த விழாவுக்கு லேட்டாக வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அது என்ன சொன்னார் ரஜினி? ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் திரைப்பட நகரம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த திரைப்பட நகரத்துக்கு வந்து சிவாஜியோட பேர் வைக்கல நீங்கள், ரைட்டு. அந்த திரைப்பட நகரம் தொடக்கினப்போ சிவாஜியை கூப்பிட்டு நீங்கள் கௌரவிச்சிருக்கணும். அதையும் பண்ணலை. இந்த செவாலியா சிவாஜி விருது வாங்கினதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் முன் வந்திருக்கணும். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் நாங்களாம் சேர்ந்து உங்களை போய் வலுக்கட்டாயமாக புஷ் பண்ணி இந்த விழா நடத்துக்குமான்னு சொன்ன பிறகு நடத்துகிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி அப்புறம் பொம்பளைக்கு ஆணவம் கூடாது, திமிரு கூடாது, மேடையில் உட்காந்தே பேசினாப்ல. மேடையில் உட்காந்து பேசி அது இடையில கூட ஒரு ஃபங்க்ஷனில் ரஜினி சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு கலாட்டா ஏற்பட்டு அவர் மேலே கல், செருப்பு இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. சேப்பாக்கிற அதில் பாக்கியராஜ் வந்து அந்த கலாட்டாவில் வெளியே வந்துட்டுருக்கிறாரு. வந்த பிறகு அவரை ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க, அவரையும் வந்து இது பண்ண ஆரம்பித்தார். ரஜினி தான் காப்பாற்றிருக்காரு அவரை. ஏன் அப்போ வந்து அவருக்கு அந்த அரசியல் துணிவு இல்லையா? அப்போ அரசியல் துணிவில் எங்கள் பாட்ஷா படத்தினுடைய மாபெரும் வெற்றி விழா அடையாறு கேட் ஹோட்டலில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த சமயத்தில் தான் மணிரத்னம் வீட்டுக்குள்ளே இது மண்ணெண்ணெய் குண்டு போட்டு போகிறாங்க. மணிரத்னம் பாம்பேன்னு ஒரு படம் எடுத்ததுக்காக அந்த பாட்ஷா படத்தினுடைய வெற்றி விழாவில் சிட்டிங் அமைச்சர், அன்று ஆளுங்கட்சியோடைய அமைச்சர் மறைந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர் கூட, அவரை உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை, வெடிகுண்டு கலாச்சாரம் ஆகிப்போச்சு, என்ன அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆவேசமாக பேசினார். வந்து அப்போலாம் வந்து பிரிண்ட் ஓடிட்டு இருக்கோம். அதாவது வந்து தினசரி பத்திரிகைக்கான போஸ்டரு, தலைப்புச் செய்தி முடிவாகி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரிண்ட்டை நிறுத்தி பிளேட்டை மாற்றி இந்த தலைப்பு போட்டு அன்னைக்கு பூரா போஸ்டர், தலைப்பு கிளப்பு எல்லாம். அடுத்த நாள் ஆரம்பி அவர்கள் இதுக்கு போகிறாரு, அவருடைய மந்திரி பதவி தூக்கிட்டாங்க. அப்புறம் போங்கன்ட்டு அமெரிக்கா கிளம்பி போயிட்டாரு. கட்சியை விட்டு நிற்கிறேன்ட்டாங்க. பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டார். வந்து அதுக்காகவே ரஜினி இன்னொரு படம் சத்யா மியூசிக் பண்ணுறதா இருந்தது, அது கைகூடி வரல. இதுக்காகவே பண்ணணும், அவர் ஆரம்பிக்கவே விருப்பப்பட்டு கேட்கல. நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. வந்து அவ்வளோ ஏங்க 96வது வருஷம் எலெக்ஷன் நெருங்க போகிறது. மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால், மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு போல்டான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தவர் வந்து ரஜினி. வட்டி தொட்டி எங்கே பத்துக்குச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பர்சனலாக அந்த போயஸ் கார்டனுக்குள்ளே நுழைய முடியாமல் அவ்வளோ டார்ச்சர்லாம் அனுபவிச்சவர் வந்து ரஜினிகாந்த். வந்து க்யூவில் நிற்க வச்சு இறங்கி போய் பக்கத்தில் இந்த பொட்டி கடையெல்லாம் தம்மு வாங்கி அடித்து அந்த ராதாகிருஷ்ண ரோட்டில் போனவங்க அத்தனை செல்ல மேரேஜ் காலேஜ் பக்கத்தில் இருந்தவங்க மொத்த பேரும் வந்து இங்கே வந்து ரஜினி பார்க்க வந்து அதுக்கப்புறம் அவர் உள்ளே விட்டு எவ்வளோ சம்பவங்கள்லாம் 96ல் டேரிங்காக அடிச்சது. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, மொத்த பேரும் பயந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மையாருக்கு. அத்தனை பேரும் கைத்தாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அப்போ ரஜினிகாந்துக்கு மூப்பனார் தலைமையில், மூப்பனார் சொல்கிறார் வந்து ரஜினிக்கு, தமிழ்நாட்டோட சிஎம் நீ தான். அவர் வேணான்றாரு. மூப்பனாருக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். உட்காருங்க, நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம உங்களை என்னங்க வந்து இந்த மக்கள் உங்களை என்ன கன்னடக்காரன் மராட்டிக்காரன் நான் சொல்கிறாங்க, உங்களை வந்து கொண்டாடுறாங்கல்ல, ஏறுங்க, வேணாங்கன்ட்டார். ரஜினிக்கு எப்பவுமே அது ஒரு இது ஒன்றுங்க. வந்து ஆண்டவன் நமக்கு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு பெரிய இடத்த கொடுத்து வச்சுக்கிட்டா அரசியல் வேணான்னு. இப்போ அந்த இடத்துல இருந்தவருக்கு விஜய் நமக்கு அப்புறம் வந்த ஒரு நபர், நம்ம தம்பி மாதிரி நம்முடைய படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காப்புல, இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மாசை கொண்டு வந்திருக்காப்புலன்னா ரஜினிக்கு உண்மையில் அது பொறாமை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வெளிக்காட்டக்கூடிய ஒரு இது இருக்காது. வந்து ஏன் வெளிக்காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குமே காட்டி, ஆனால் ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அது என்னடானா இப்படி போட்டு நீங்கள் ஆதவர்ஜன் அப்படி பேசியிருக்காரு. வந்து அப்போல ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்து, அது வருஷம் எனக்கு தெரியாது, தெரியல, திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு. வந்து கலைஞர் தான் முதல்வர். அப்போ வந்து இதே மாதிரியான அலிகேஷனு, சில பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் வந்து ஆட்சி சரியில்லைன்ற மாதிரியான ஒரு ஊடகங்களில் செய்தியாக வருது. எலெக்ஷனும் வருது. எலெக்ஷன் வந்தப்போ ரஜினி யார் குரல் கொடுப்பார், யார் வாய்ஸ் கொடுப்பார்னா யாருக்குமே கொடுக்கல. வாய்ஸ் யாருக்குமே கொடுக்கல. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அவர் ஓட்டு போட போனார்.
இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவெல்லாம் வந்து ஓரமாக நிறுத்திடுறாங்க, ஓட்டு போட்ட இடத்துக்குலாம் அனுப்புறது இல்லை. அப்போல்லாம் வந்து உள்ளே போயிடலாம். அப்போ வந்து செய்தி சேனல் மட்டும்தான் இருந்தது. ஓட்டு போட போகிறாரு, அந்த ஓட்டு போடுற அந்த பூத்துக்குள்ளே கேமரா விட்டு அவர் எந்த இதில் வந்து பட்டனை அழுத்துறாரு தெரிஞ்சு எடுத்துட்டாங்க. ரெட்டையில் அழுத்திட்டார், எடுத்துட்டாங்க. அதை எடுத்து செய்தியாகி பல பேர் வந்து இந்தியா முழுக்க கண்டனம் ஆயிடுச்சு ஊடகங்கள் மேலே, அங்கே இருந்த பூத் ஆஃபீஸர் மேலே. எப்படி நீங்கள் ஆனால் நீங்கள் விடலாம்? ஒருத்தர் ஓட்டு போகிறது ரகசியமான ஒரு விஷயம் இல்லை, இக்கட்டில் மாட்ட வச்சாங்க வந்து. ஐயோ, கலைஞர் முகத்தில் எப்படி இவர் முழிப்பார்? அப்போ இவர் உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஆட்சி மேலே இவருக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்திருக்குது ரஜினிக்கு. அந்த அம்மா தான் மறுபடியும் வரட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சாரு. அதனால தான் அவர் தைரியமாக போய் அந்த பட்டனை அழுத்திட்டாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு ஓட்டு போட வந்தப்போ எல்லாரும் அமிச்சார். அது நல்லா ஞாபகம், அந்த பழைய கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்க நீங்கள். கமலஹாசன் என்ன பண்ணிட்டாரு, இந்த கேமரா எடுத்துன்னு வந்தவங்கலாம் அங்கேருந்து 4 அடி நீங்கள் தள்ளி போனால் தான் நான் ஓட்டு போடுவேன், இல்லைன்னா திரும்பி போயிடுவேன்ட்டார். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லாரும் தள்ளி நின்று, ஏன்னா அவருக்கும் போடுறது அது நாகரிகமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ரஜினி அப்படி வந்து அந்த ரெட்டலையில் அந்த பட்டனை அழுத்திருந்த இந்தியா முழுக்க வீடியோ பரவனப்போ அன்னைக்கு ஈவினிங்கே பிரசாந்த் நடித்த பொன்னர் சங்கர் படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ இருந்தது. அந்த ஷோவில் கலைஞர் பக்கத்தில் உட்காந்து ரஜினி தில்லா உட்காந்தார். கலைஞர் அதை கண்டுக்கல, உட்காந்து அந்த படத்தை பார்த்தார். அதன் பிறகு அவர் ஒரு கட்சி தொடங்கினார், ரஜினி தொடங்கினார். தொடங்கி மாவட்ட செயலாளர் அளவில் வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டத்துக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஆலோசனை பண்ணார். ஆலோசனைக்கு பிறகு கொரோனான்னு ஒரு பெரும் தொற்று உருவானது. அந்த கொரோனாவில் உலகமே ஸ்தம்பித்து போனது, பலர் மரணித்து போனார்கள், உலகமே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சது. அப்போ ரஜினி ஒரு முடிவு பண்ணார், சொன்னார், டிக்ளேர் பண்ணார். ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் அந்த மாடியில் நின்று சொன்னார், உலகமே வந்து ஒரு பேரழிவில் இருந்து மீண்டு வந்திருக்கிறது, எல்லாருடைய உடல்நிலையும் மோசமாக இருக்குது, என்னுடைய உடல்நிலை அதை விட மோசமாக இருக்குது, எனக்கு வயசாக ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அரசியல் சொல்லிப்பட்டு வராது, நான் அரசியலை விட்டு சுத்தமாக ஒதுங்குறேன் அப்படின்னு தில்லா சொல்லிட்டு வந்தார். என்றைக்கும் ராகவேந்திரா கல்யாண மண்டப வாசலில் ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கோ அல்லது பிறந்த நாள் இல்லாத நாளுக்கோ, முதல்வா, வருங்கால முதல்வா நீ வா, அரசியலுக்கு வா, முதல்வா நீ வந்தால் தான் அந்த தமிழகத்தை மாற்ற முடியும், அந்த அன்பினால் அந்த ரசிகர்கள் இன்னும் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் விஜய்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமான ஒரு பிரச்சனையாக ஆதவர்ஜனா மாற்றி விட்டுருக்கீங்க? உங்களுக்கு தாவேக்காவிற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டு, அஜித்துடைய ஓட்டு, விமல் ரசிகர்களுடைய ஓட்டு, எல்லாருடைய ஓட்டும் தாங்க வேணும். எல்லாருடைய ஓட்டு தான். இங்கே அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் நடிகர்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, வந்து அவங்களால வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கும், அவங்களுக்கு வந்து படத்தில் நடிக்கணும், அவங்களுக்கும் வந்து ரைடு வருவாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கும். நாசர் பாருங்க, என் பையனுக்கு வந்து உதவுனவர் வந்து விஜய் தான் அப்படின்னு ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் வந்து பேசினார். என் பையன், அவருடைய மகன் வந்து ஒரு விபத்து ஏற்பட்ட போது விஜயோடைய மிக தீவிர ரசிகர். ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் அவருடைய மகன் பர்த்டேவுக்கு விஜய் நேரில் வந்து அந்த கேக் வெட்டிட்டு போவார். அது அப்படி வந்தவர் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நேற்று முந்தின நாளோ நடந்த சென்னையில் நடந்த ஒரு கூட்டு வடிவெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதை விஜய் வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. நாசர், உங்களுக்கு வந்து பவர் இருக்குது, அல்லது வந்து ஏதோ உடனே ஒரு 10 பேருக்கு ஐட்டு தட்டினா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருவீங்களா அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. வந்து இவ்வளோ தாங்க வந்து இதுதான். அதுக்கு பயந்துன்னா பல நடிகர்கள் வந்து நேரடியாக வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, நம்மளை மாதிரி இருந்த ஒரு நடிகர் தானே வரட்டையா, அவர் வந்து நாடு ஆளட்டும், அவருக்கான செல்வாக்கு எங்கே காமிக்கிறாரு, போகிற இடம் பூரா வந்து இவ்வளோ கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை பார்த்து அவருக்கான தடையை போடுறாங்க, அவருக்கான கட்டையை போடுறாங்க, அவருக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாங்க, சங்கீதா விவகாரத்தை கொண்டு வராங்க, த்ரிஷா விவகாரத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க, கரூர் விஷயத்தை பேசுகிறாங்க, சிபிஐ வந்து ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் இருக்கும்பொழுது வரட்டுமே அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி ஆதவர்ஜுனா, நீங்கள் வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்களா, தெரிந்து பேசுகிறான்னு தெரியல, விட்டுருங்க. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.